நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ போலார் பேரட் வந்து குட்டிங்க அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லா வந்திருக்குன்னு சொல்லி காமிச்சிருப்போம். இப்ப அதோட பேரண்ட் ஃபிஷ் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, குட்டி தனியா தான் பிரிச்சு எடுக்க போறோம். இதுல ஓவர் டஸ்ட்டா இருக்குன்றது தான் மெயின் ரீசனே. நம்மளுக்கு இது குட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 குட்டிங்களுக்கு மேல தாங்க இருக்கும் எப்படி பார்த்தாலும். அதனால ஒரு பெரிய தொட்டியா ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, 4க்கு 1. இந்த தொட்டிய வந்து கிளீன் பண்ணி வாட்டர் கண்டிஷன் பண்ணி வச்சுட்டோம். சரியா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைப் எடுத்தோனே உங்களுக்கு தெரியும் பாருங்க. அவ்ளோ டஸ்ட் இருக்குங்க. இத நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நம்ம இதான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறோன்றதால இத பத்தி சரியா தெரியல. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இதில தண்ணி எப்படியே மாத்தியிருக்கலாம் இதே ஸ்டேஜ்ல. ஆனா ஒரு சிலர் சொல்றது, தண்ணி நம்ப அந்த பேரண்ட் ஃபிஷ்ஷும், ஃப்ரைஸும் ஒண்ணா இருக்கும்போது தண்ணி மாத்துனோம்னா, பேரண்ட் ஃபிஷ் வந்து குட்டிங்கள சாப்பிட்ருன்ற மாரியே சொல்றாங்க. அதனால அந்த ரிஸ்க் நம்ம எடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக தனியா பிரிச்சிடலான்றதுக்காக பிரிச்சோம். இது பேரண்ட் ஃபிஷ் அதோட ஃபீமேல் பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கு திருப்பியும் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டொமக்கில் ஃபுல்லாக எக்கு தான் இருக்குது. அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறதுலாம் ஃபுல்லாக எக்கு தான் ஃபீமேலோட. இது வந்து நம்மளுக்கு தனியாக பிரித்து நம்மளுக்கு விட்டுட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைஸை எடுத்து நம்ம அந்த தொட்டியில் விடுற மாதிரி தான். ஃப்ரைஸு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200க்கு மேலே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தொட்டியில் வச்சுட்டு ஓரளவுக்கு பெருசானவுடனே 2 பேட்சாக பிரிக்கிற மாதிரி இருக்கும் எப்படி இருந்தாலும். பீட்டா ஃபிஷ்ஷும் நம்ம இதே மாதிரி தான் பண்ணுவோம். ஓரளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா முதல்ல விடுவோம். கொஞ்சம் அது பெருசு கொஞ்சம் அடிச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த சமயத்தில் வந்து 2ஆக பிரிச்சிருவோம் 2 டப்பில். அதே மாதிரி ஒரு ஃபார்முலா எங்கேயும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை விட்டுருக்கோம். இப்போதைக்கு இந்த இடமே போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வேளை ஃபுட்டு, அதோட மார்னிங்கு ஈவினிங்கு கம்பல்சரி கொடுக்க ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் க்ரோத்து ஒரு மாதம் 2 மாதத்துலேயே ஓரளவுக்கு நல்லாவே கலரும் வந்துடும். இவங்க பேரண்ட் ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி அந்த பைப்பில் எக்லே பண்ணணும்னு பார்த்தோம். ஆனால் அந்த டப்போட சைடில் தான் எக்லே பண்ணியிருக்கோம். நான் அந்த வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் பழக்கமான இடம், அதே மாதிரி செட்டப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக திருப்பியும் அதே மாதிரி ஒரு செட்டப் தான் போட்டிருக்கோம். ஏன்னா பேரண்ட்டோட சைஸே பார்த்துருப்பீங்க, நல்ல பெரிய சைஸில் இருக்கும் பேரண்ட்டு. அதனால் திருப்பியும் வந்து அதே மாதிரியான ஒரு பெரிய பைப் ஒன்று வச்சு அதே மாதிரியான செட்டப் தான் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு இது வருதுன்னு. குட்டிங்களுக்கு நம்ம தீனியும் போட ஆரம்பிச்சிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துக்கு செட் ஆகிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதனால் இவங்களோட அப்டேட்டை வெயிட் பண்ணி